லோ பிஇ ஸ்டாக்னா சீப் ஸ்டாக் கரெக்டா? அப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு கம்பெனியோட பி ரேஷியோ 10, இன்னொரு கம்பெனியோட பி ரேஷியோ 80. லாஜிக் படி இந்த 10 பி ரேஷியோல கம்பெனி தானே பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ஏன் டைட்டன் மாதிரி இந்த 80 பி ரேஷியோல கம்பெனிஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு மாசிவ் வெல்த் கிரியேட் பண்ணுது? ஈவன் கோவிட் டைம்லயும் டைட்டனோட பி ரேஷியோ ரஃப்லி அரௌண்ட் 40 to 50, ஸ்டில் ஹையர் தேன் அவர் சோ கால்ட் லோ பிஇ டெஃபினிஷன். இங்க இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்னன்னா, லோ பிஇ ஸ்டாக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல வேல்யூ ட்ராப்பா? இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் பி ரேஷியோ பார்த்து தான் அந்த ஸ்டாக் சீப்பா இல்ல எக்ஸ்பென்சிவா டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பி ரேஷியோட பேசிக் மீனிங் கிளியரா தெரிஞ்சுப்போம். ஸோ பி ரேஷியோங்கிறது ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை அதோட இபிஎஸோட டிவைட் பண்றப்ப வீல் அரைவ் அட் த பி ரேஷியோ. இங்க இபிஎஸ்ங்கிறது கம்பெனியோட லாஸ்ட் 4 ரிப்போர்ட்டட் குவார்டர்ஸோட நெட் ப்ராஃபிட்டை அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட டிவைட் பண்றப்ப வி கெட் திஸ் இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அதை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட டிவைட் பண்றப்ப வில் பி அரைவிங் அட் த பி ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 200, அதோட இபிஎஸ் 10 அப்படின்னா பி ரேஷியோங்கிறது 20. அதாவது இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி ஏர்ன் பண்ற ₹1 ப்ராஃபிட்டுக்கு ₹20 பே பண்ண ரெடியா இருக்கிறாங்க.